எல்லோருக்கும் மிகுந்த வணக்கம். இந்த ஆட்சியின் அவல நிலைமையும் பொய்யான தோற்றத்தையும் திறமையற்ற தவறான நிர்வாகத்தையும் புள்ளி விவரங்களோடு இந்த பதிவில் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, ஊடக உரிமை, பிரஸ் ஃப்ரீடம், ஊடக உண்மை. இந்த நாட்டில் ஒட்டுமொத்த ஊடகத்தையும் மோடி அரசு வாங்கிவிட்டது. கடைசியாக இருந்த அந்த NDTVயையும் அந்த ஓனர்ஸுக்கு ரெய்டு விட்டு, இடி ரெய்டு மற்றும் இன்கம் டேக்ஸ் ரெய்டு விட்டு ஒரே இரவில் அதானிக்கு விற்று போட வற்புறுத்தி அவர்கள் அதை வாங்கிவிட்டார்கள். இன்டர்நேஷ்னல் மீடியாவில் இந்தியாவில் உள்ள ஊடக உரிமை பறிக்கப்பட்டது என்று எல்லா ஊடகங்களும் நமது இந்தியாவை கேலி செய்கிறது. 180 நாடுகளில் நமது இந்தியா ஊடக உரிமையில் 161வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. ஏனென்றால் எங்கு சென்று பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்க வேண்டுமென்றாலும் மோடியிடம், அரசிடம் பர்மிஷன் கேட்க வேண்டும் என்ற புதிய சட்டங்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்தியாவில் எந்த புள்ளி விவரங்களும் மாறாக, பொய்யாக திரித்து சொல்லுகிறார்கள் என்ற ஒரு கருத்து பரவலாக பரவிவிட்டது. அடுத்து, நமது மோடி அரசின் சாதனை என்றவென்றால் பொருளாதாரத்தில் அவலம். ஏழைகள் இன்னும் ஏழையாகிக் கொண்டே போகிறார்கள். அதானியும் அம்பானியும் ஆடம்பரமாக வாழ்கிறார்கள். நாட்டின் 1% மக்கள் 22% வருமானத்தையும், அதே 1% மக்கள் 42% சொத்துக்களையும் உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலைமை நீடித்தால் பணக்காரர் போடுகிற பிச்சையில்தான் நாம் வாழ முடியும். கொத்தொடுமையாக வேண்டியதுதான். பணவீக்கம் உச்சத்தை தொற்றிருக்கிறது. வாங்கிற பருப்பு முதல் பால் வரை நீங்கள் அனுபவித்திருக்க முடியும். போன நவம்பரில் வாங்கின விலை இப்போ இல்லை. வேலையில்லா திண்டாட்டம் உச்சத்தில் உள்ளது. பரவலாக 8%, வாலிபர்கள் மத்தியிலே 24%. சமீபத்தில் ரயில்வே துறையில் நான் டெக்னிக்கல் ஜாப்ஸ் சேர்க்கையில் 37,000 காலி இடங்களுக்கு 1,27,00,000 மேல் விண்ணப்பம் வந்திருக்கிறது. காசாவில் கட்டுமான பணிக்காக இஸ்ரேல் தேசம் இந்தியாவில் ஆள் எடுத்த பொழுது நமது நாட்டு வாலிபர்கள் அங்கே போய் நாங்கள் செத்தாலும் சாகிறோம், இங்கே சாவதை விட அங்கே சாவது மேல் என்று, அதுவரை வருமானம் வருவதை நாங்கள் வீட்டுக்கு கொடுக்கிறோம் என்று அணிவகுத்து நின்றார்கள். இந்த அவல நிலைமை எல்லாருக்கும் எல்லா கணக்கெடுப்பிலும் அப்பட்டமாக வெளிவந்திருக்கிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயை 40 குறைப்பேன் என்று சபதம் எடுத்த மோடி இப்பொழுது 83 ரூபாயில் நிறுத்தியுள்ளார். சரி, ஜனநாயகம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இது ஜனநாயகம் என்பது மக்கள் ஆட்சி. இங்கே மோடி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா, மக்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா என்று நீங்களே சொல்லுங்கள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பரவலாக இந்தியாவில் விவசாய பூமியே உள்ளது. இங்கே வாழும் விவசாயிகளுக்கு விரோதமான 3 சட்டங்களை நாடாளுமன்றத்தில் அமல்படுத்தினார்கள். ஜனநாயக நாட்டில் பொதுவாக விவாதம் இல்லாமல் எந்த சட்டத்தையும் அமல்படுத்த மாட்டார்கள். ஆனால் இந்த முறை 5 நிமிடங்களில் 3 சட்டங்களையும் அமல்படுத்தினார்கள். இது சர்வாதிகார தன்மையை குறிக்கிறது. அந்த விவசாயிகள் பஞ்சாபிலிருந்து டெல்லி வரை வந்து போராடின பொழுது அவர்களுடைய மன உறுதியின் நிமித்தம் நீண்ட மாத போராட்டத்துக்கு அப்புறம் அவர்களை, அந்த சட்டங்களை திரும்ப பெற்றுக்கொண்டார். அதே சர்வாதிகார முறையில் எந்த காரணமும் காட்டாமல் மோடி அந்த சட்டங்களை திரும்ப பெற்றுக்கொண்டார் தேர்தலுக்காக. ஆனால் அது கூட இன்னும் முழுமையாக அமல்படுத்தவில்லை. தனக்கு இணங்காத மற்ற கட்சி முதலமைச்சர்கள் மேலும் அதிகாரிகள் மேலும் இடி ரெய்ட் மற்றும் இன்கம் டேக்ஸ் ரெய்டை தவறான முறையில் பயன்படுத்தி அவர்கள் மேல் குற்றம் சுமத்தி மிரட்டி ஜெயிலில் அடிப்பார். இதில் விசேஷம் என்னவென்றால், அவர்கள் இடி மூலம் ஜெயிலுக்கு சென்றால் ஜாமீனில் வெளிவரவே முடியாது என்ற வகையில் அவர் சட்டத்தை மாற்றி அமைத்துள்ளார். நீதிமன்றம் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்படும் முன்பே
அவர்களை ஜெயிலில் இந்த சட்டத்தின் மூலம் அடைக்க முடியும். சமூக நீதி எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். 1 வருஷமாக மணிப்பூர் பற்றி எரிகிறது. இன்னும் இயல்பு நிலைமை வரவில்லை. மக்கள் நாடோடிகளாக இடம்பெயர்ந்து துப்பாக்கி சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். மோடிக்கு கவலை இல்லை. ஆடம்பரமாக இருப்பதும் நாடுகளுக்கு சுற்றி பந்தா பண்ணுவதும் மாத்திரம்தான் அவருக்கு தெரியும். ஹரியானாவில் கலவரம், மணிப்பூர் எரிகிறது. மக்களே, நமக்கு என்ன போச்சு என்று நினைக்காதீர்கள். நாங்கள் இந்துக்கள், எங்களுக்கு ஒன்றும் நடக்காது. நாங்கள் இன்றைக்கு முஸ்லீம் மற்றும் கிறிஸ்துவர்களை அழிக்க தூண்டுகிற இந்த மோடி அரசு சர்வாதிகாரத்தினால் உங்களுக்கு என்ன லாபம் உண்டு? நாளைக்கு அந்த அலட்சியம் ஏதோ ஒரு வகையில் உங்களையும் தாக்க வாய்ப்பு உண்டு. இன்றைக்கு மணிப்பூருக்கு நடக்கிறது, நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு நடக்காது என்பது எந்த கேரண்டியும் கிடையாது. மதவெறி, இனவெறி, மொழிவெறி, அத்துமீறல் எல்லாவற்றையும் மோடி அரசு தூண்டிவிடுகிறது. அதை கண்டுக்காமலும் இருக்கிறது என்பதை நீங்கள் கண்ணார பார்ப்பீர்கள். 14% முஸ்லிம் இருக்கும் இந்த இந்தியாவில் ஒரு முஸ்லிம் எம்பி கூட பாராளுமன்றத்தில் இல்லாதது இதுவே முதல் முறையாகும். சரி, கடைசியாக ஊழல். எலக்ட்ரல் பாண்ட்ஸ், தேர்தல் பத்திரம். ஊழலை ஒழிப்போம் என்று காரணம் காட்டி ஆட்சிக்கு வந்த இந்த அரசு உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் செய்துள்ளதாக டாக்டர் பாராக்கலா நிர்மலா சீதாராமனின் கணவர் கூறியுள்ளார். நமது இந்தியாவில் உலக அளவில் தலைகுனிய வைத்துள்ளார் இந்த மோடி. எப்படி என்றால், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத் போன்ற இடங்களில் உள்ள மருந்து கம்பெனிகளுக்கு மருந்து தயாரிக்கும்படி அங்கீகாரம் கொடுத்துள்ளார் இந்த மோடி. அந்த நிறுவனங்கள் தரமற்ற முறையில் மருந்து தயாரித்ததை அவர் தட்டி கேட்கவில்லை. அந்த மருந்துகளை வெளிநாட்டில் விற்றபோது கஜகஸ்தான் போன்ற இடங்களில் அந்த மருந்தை சாப்பிட்ட பல குழந்தைகள் இறந்துள்ளார்கள். இதை உலக சுகாதார மையம் பிடித்தபோது அவர்கள் அந்த ஓனரை ஜெயிலில் போடும்படி சொன்னது நிமித்தம் அவர்களை ஜெயிலில் போட்டவுடன் சில நாட்களில் அந்த ஓனர்கள் எலக்ட்ரல் பாண்ட் மூலம் பல கோடிகளை பிஜேபிக்கு கொடுத்தவுடன் அவர்களை விடுவித்துள்ளார். சிலருக்கு ராஜ்யசபா சீட்டு வரை கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அவலங்களை யோசித்து பாருங்கள். 400 சீட்டு வாங்குவோம் என்று மோடி அரசு சொல்லுவது அபட்டமான பொய், மக்களை திசை திருப்பும் ஒரு சதி. எனவே அதை நம்ப வேண்டாம். 232 கூட வாங்க மாட்டார்கள் என்று கூறுகிறார் டாக்டர் பாராக்கலா. அவர் நிர்மலா சீதாராமனின் கணவர். அவர் சொல்லுகிறார், மீண்டும் இந்த ஆட்சி வந்தால் கண்டிப்பாக சர்வாதிகாரத்தில் முடியும். தேர்தலை ஒரு பட்சபாதத்துடன் பெயரளவுக்கு நடத்துவார்கள். இந்த நாட்டை இந்து நாடாக பிரகடனம் செய்வார்கள் என்று, ஜனநாயகம் பறிக்கப்படும் என்று பகிரங்கமாக அவர் சொல்லுகிறார். சர்வாதிகாரத்திற்கு தப்பித்து கொள்ளும் வகையில் ஜனநாயகம் வெற்றி பெறவும் சுயநலமில்லாமல் மனசாட்சியுடன் வாக்களியுங்கள் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு நவீன்.